தமிழக பட்ஜெட்டின் டாப் 20 முக்கிய அறிவிப்புகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளில் 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும். 2030க்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் ரூபாய் 3,500 கோடி மதிப்பில் கட்டித்தரப்படும். ஒரு வீட்டின் மதிப்பு 3.5 லட்சம். சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. வடசென்னையில் கழிப்பறை, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள ரூபாய் 946 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ரூபாய் 365 கோடி மதிப்பில் புதிதாக 2000 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டித்தரப்படும். புதுமை பெண் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவிகளுக்கும் விரிவாக்கம் செய்ய ரூபாய் 370 கோடி ஒதுக்கீடு. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் ரூபாய் 600 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும். வானிலை குறித்த தகவல்களை துல்லியமாக கண்காணிக்க ராமநாதபுரம் ஏற்காட்டில் ரூபாய் 56 கோடியில் 2 புதிய டாப்ளர் ரேடார்கள் அமைக்கப்படும். அடையார் ஆற்றை சீரமைக்க ரூபாய் 1500 கோடி ஒதுக்கீடு. அடையார் கால்வாய் ஓரம் 4 பூங்காக்கள், 16 கழிவுநீர் அகற்றும் நிலையங்கள் அமைப்பு. பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் 3000 புதிய பேருந்துகள், 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். மீனம்பாக்கம் மற்றும் மீனம்பாக்கம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவை நீடிக்க 4500 கோடி ஒதுக்கீடு. பரந்தூரில் அமையவுள்ள விமான நிலையத்திற்கும் மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்படும். பூந்தமல்லி கோடம்பாக்கம் இடையே மெட்ரோ ரயில் சேவை 2025 டிசம்பரில் தொடங்கப்படும். 3ஆம் பாலினத்தவர்களின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும். தமிழகம் முழுவதும் 10,000 புதிய மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உருவாக்கி வங்கிக் கடனாக ரூபாய் 53,000 கோடி வழங்க திட்டம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும். தஞ்சை அருகே செங்கிப்பட்டியில் புதிதாக தொழில் பூங்கா ரூபாய் 120 கோடியில் அமைக்கப்படும். 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். சென்னை போன்று கோவை, மதுரை, சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் 1000 இடங்களில் வைஃபை வசதி அமைக்கப்படும். உயர்கல்வி பயில 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க ரூபாய் 2500 கோடி ஒதுக்கீடு. கோவையில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கப்படும்.